அனைவருக்கும் வணக்கம். இப்போ 6th புக்கோட செகண்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். செகண்ட் டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் சம் அதுவும் நான் பிடிஎஃப் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த புக்கு இருக்கிற டாபிக் கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இங்கேயும் எண்கள் அளவைகள் அப்படின்னு இருக்கு, அங்கேயும் அதே தான் இருந்தது. பட்டியல், லாபம் மற்றும் நஷ்டம், லாபம் மற்றும் நஷ்டமும் தகவல் செயலாக்கமும் தான் இருக்கு. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம்னா எண்கள்ல கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கும், அண்டு அளவைகள்லையும் கொஞ்சம் பார்க்க போறோம். நியூவா டாபிக்னு பார்த்தீங்கன்னா லாப நஷ்ட சம்மு. இங்க அந்த அளவுக்கு கொஷின்ஸ் இருக்காது, பட் பேசிக் இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? 7th தான் இதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கும். இப்போ பார்க்க போறோம். எண்கள் ஆல்ரெடி படிச்சது தான். ஸோ இங்க எந்த இதோ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கிளான்ஸ் சொன்னா போதும். ஏன்னா அங்கதான் இன்ட்ரோடக்ஷனு. இங்க பாருங்க, ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் தான் கேட்குறாங்க. ஸோ ஒற்றை எண்கள் அப்படிங்கிறது அதோட டெஃபினேஷன்லாம் மேபி கேட்டதே இல்லை இது வரைக்கும். ஸோ இரட்டை எண்கள் நமக்கு தெரியும். செகண்ட் டேபிள்ல வர்றது எல்லாமே நம்ம இரட்டை எண்கள்னு சொல்லுவோம். ஸோ 2, 4, 6, 8 அதை தவிர மற்றது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒற்றை எண்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அதெல்லாம் தேவையில்லை. அண்டு இதுல வந்து இந்த டிவைட் பண்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸா வரும். இந்த எண் வந்து 8ஆல டிவைட் ஆகுமா, 10ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு 4 இலக்க எண், 5 இலக்க எண்கள் கொடுத்தா அந்த எண்ணை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். ஏன்னா அதை நம்ம டிவைட் பண்ணி போட்டுட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பகா எண்களோட இன்ட்ரடக்ஷன் தான் இங்க இருக்கு. பகா எண்கள் நமக்கு தெரியும், பிரைம் நம்பர். ஒரு எண் 1ஆலையும் அந்த நம்பரால டிவைட் ஆகிற நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பகா எண்கள் சொல்லுவோம். A number divided by 1 and itself is called prime numbers னு சொல்லுவோம். ஸோ அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். நீங்க அந்த நம்பருக்கு வேற ஃபேக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். 2 ஃபேக்டர்ஸ் தான். அது என்ன 2 ஃபேக்டர்ஸ்னா 1ம் அதே நம்பரே. இப்ப 2னா 2 தான் அதோட ஃபேக்டர். அதுக்கப்புறம் 3 எடுத்துக்கிறேன். 3க்கு 1 and 3 தான். 5 எடுக்கிறோம். 5க்கு 1 and 5 தான். ஸோ 2 ஃபேக்டர் தான் இருக்கும். அதுல 1ங்கிற நம்பரும் அண்ட் இட் செல்ஃப் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற நம்பருங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம பார்க்குறப்போ ஒரு கிளான்ஸ் மொத்தம் 25 நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, 25 பகா எண்கள் உள்ளன. 5ல் முடியும். இதுல என்ன கேட்பாங்கன்னா 5ல் முடியும் ஒரே பகா எண். 5ல் முடிய கூட கேட்க மாட்டாங்க. பகா எண்கள் எல்லாமே ஆட் நம்பரா தான் இருக்கும். அதுல ஈவன் பிரைம் நம்பர் யாருன்னு கேட்டா 2ங்கிற நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா? சரி, பகா எண்களை தவிர மத்த எண்கள்லாம் என்ன சொல்லுவோம், பகு எண்கள் சொல்லுவோம், காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அதுக்கு 2 ஃபேக்டருக்கு மேல. அப்ப 4ங்க நம்பர் எடுக்கிறோம், 1ஆலே டிவைட் ஆகும், 4ஆலே டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது டிவைட் ஆகுதான்னு பாருங்க, 2ஆல டிவைட் ஆகும். ஸோ 2 ஃபேக்டருக்கு மேல வந்துட்டாலே அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பகு எண்கள்னு சொல்லுவோம். அதோட இன்ட்ரோடக்ஷன் தான் இங்க இருக்க நம்பர்ஸை பார்த்தா போதும். 1லிருந்து 100 வரை 25 பகா எண்கள் உள்ளன. ஓகேங்களா? சரி, அடுத்தது அதுல இருந்து கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வராது, பார்க்காம. இப்ப இது பாருங்க, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்படி வரும் அப்படின்னா, ஏதோ ரேர் தான், பட் கேட்டாங்கன்னா இந்த எண் வந்து 2ஆல் வகுப்படுமா, இந்த எண் வந்து 6ஆல வகுப்படுமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர்னா செஞ்சிடலாம். பட் ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கு அப்படின்னா ஒரு 6 டிஜிட் 5 டிஜிட்டுக்கு மேல வந்தாலே நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அப்படிக்கப்ப இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. அதுல என்னன்னா 2ஆல் வகுப்படும் தன்மை. இது வந்து ஈஸி. 2ஆல் வகுப்படும் தன்மைனாலே ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ல முடிஞ்சிட்டாலே அதை நம்ம 2ஆல் வகுப்படும் நம்பர் தான் சொல்லுவோம். ஸோ அதோட டெஃபினேஷன் பாருங்க. ஒரு எண்ணின் 1ஆம் இலக்கம் 2, 4, 6, 8, 0 ஆகிய எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணாக இருந்தால் அந்த எண் 2ஆல் வகுப்படும். ஏதோ ஒரு ஒண்ணுல செகண்ட் டேபிள் வர்றது எல்லாமே 2, அப்புறம் 4, அப்புறம் 6, அப்புறம் 8, அப்புறம் 10க்கு 10, 0 அதான் சொல்றாங்க. திருப்பி திருப்பி அதே தான் வரும். ஈவன் நம்பர்ல இருந்தாலே கண்ணை மூடிட்டு அது என்ன சொல்லிடலாம், செகண்ட் டேபிள்ல வரும்னு சொல்லிடலாம். சரி, ஆட் நம்பர்ல வரது எல்லாமே தேர்ட் டேபிள்ல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஏன்னா தேர்ட் டேபிள்ல டிவைட் ஆகாத எல்லாமே 7th டேபிள்லயும் வரும். அப்ப அங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்ல, அந்த ரூல்ஸை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஒரு எண் 3ஆல் வகுப்படுமான்னு செக் பண்ண சொன்னா அப்படின்னா, ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 3ஆல் வகுப்படும் எனில் அந்த எண் 3ஆல் வகுப்படும். இலக்கங்களோட கூடுதல் இப்ப 96ங்கிற நம்பர் 3ஆல வகுப்படுமானா நம்ம இப்படி உட்காந்து போடுறதுக்கு பதிலா இந்த 9 யாரையும் ஆட் பண்ணுமா, ஆட் பண்ணீங்கன்னா எத்தனை வருது, 9 6 எத்தனை, 15. 15 வந்து 3ஆல வகுப்படுமா, வகுப்படும். அப்ப
அப்படி வகுப்பட்டுச்சுன்னா, இந்த நம்பரும் வகுப்படும். இது மாரி 2 பேரா வரும். இந்த 3க்கு வரதுக்கு இன்னொரு பேர் வரும். ஸோ அது தெரிஞ்சா போதும். அப்ப ஒரு எண் இப்ப பாருங்க, இங்க எத்தன டிஜிட் குடுத்துருக்காங்க? 3, 4, 5 டிஜிட் நம்பர் குடுத்துட்டாங்க. இது 3ஆல் வகுப்படும்னா உட்காந்து இப்படி நம்ம போட்டுட்டு இருக்கிறது கஷ்டங்கிறனால எல்லா நம்பரையும் ஆட் பண்ண சொல்ட்டாங்க. இப்ப எல்லா நம்பரையும் ஆட் பண்ணப்ப 21ன்னு கிடைக்குது. கண்டிப்பா அது சிங்கிள் டிஜிட் ஒரு டபுள் டிஜிட்டா தான் வரும். 3 டிஜிட் கூட அவ்வளோ மேபி வராது. அப்ப 21 கிடைக்குதுங்களா? 21 கிடைக்கிறப்போ, இந்த இடத்துல கண்டிப்பா செகண்ட் டிஜிட்க்கு மேல வராது. ஏன்னா, அவ்ளோ பெரிய நம்பர்லாம் குடுக்க மாட்டாங்க. 5 டிஜிட் நம்பர் ஆட் பண்ணா 2 டிஜிட் நம்பர் தான் வருது. அது 3 டேபிள்ல 21 டிவைட் ஆகுமா? கண்டிப்பா டிவைட் ஆகும். ஆனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மேலும் இந்த எண்ண வந்து ஆட் பண்ணி பார்க்குறோம். 2 + 21 வந்துருச்சு. 3ஆல டிவைட் ஆயிடுச்சு. பட் இங்கேயும் 2 டிஜிட்ங்கிறனால திருப்பி அத ஆட் பண்ணி பாரு. 3 வருது. அப்ப அந்த 3ஆல் வகுப்படும். அதுவும் 3ஆல வகுப்படும். அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அடுத்தது, எவையேனும் 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதலானது 3ஆல் வகுப்படும். எடுத்துக்காட்டாக, எவையேனும் 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல். அப்ப இது ஒரு ரூல்ஸ் பாருங்க. அப்ப 1ன்னு ஒரு நம்பர் இருக்கு. 1லேருந்து எடுக்க வேணாம். 2ன்னு எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கலாம். அப்புறம் 4. இது 3யும் ஆட் பண்ணுங்க. 4, 3, 7, 7, 8, 9. 9 3ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்புறம் அப்ப இப்படி கேட்போம் நம்மள்ட்ட. எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? அதான் இங்க பாருங்க. 34 இப்படி குடுக்கறதுக்கு பதிலா ஒரு 5 டிஜிட் நம்பராவே குடுத்துருவாங்க. ஒரு 525 + 620 + 300 இந்த நம்பர 3யும் ஆட் பண்ணிட்டு, அதோட டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேர்ட் டேபிள்ல டிவைட் ஆகுதான்னு பார்த்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 3ஆல் வகுப்படும் தன்மை. ஓகேங்களா? இந்த விஷயம் நீங்க பார்த்துக்கணும். 3 அடுத்தடுத்த எண்களின் கூடுதலாலும் 3ஆல் வகுப்படுமா? அண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி 3ஆல் வகுப்படுற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. அவ்வளதான். 3ஆல் வகுப்படுறதுக்கான ரூல்ஸு. 2 வந்து ஈஸி. 5ஆல் வகுப்படுத்துறது ரொம்ப ஈஸி. 5 2 தான். ஏன் அப்டின்னா 5ஆல வகுப்படணும்னா, கண்டிப்பா அந்த நம்பர் 5ல முடியணும். இல்லன்னா 0ல முடியணும். அது 5த் டேபிள் எழுதி சொல்லியிருப்பாங்க. 5 அல்லது 0ல முடிஞ்சுச்சுன்னா, அந்த நம்பர் 5ஆல வகுப்படும் அப்டின்னு சொல்லிடலாம். சரி 4ஆல் வகுப்படும் தன்மை என்ன அப்டின்னு கேட்கறாங்க. ஸோ 4ங்கிறப்ப அங்க 2ங்கிற விஷயங்களும் உள்ள வரும். ஒரு எண்ணின் கடைசி 2 இலக்கங்கள் இங்க பாருங்க. ஒரு எண் இருக்கான். கடைசி 2 இலக்கங்கள். அப்ப இங்க ஒரு எண் இருக்கு. அ முன் 3, 6, 4ன்னு வச்சுக்கோங்க. இந்த கடைசி இலக்கங்கள் இருக்குல்ல, அது 4ஆல் வகுப்படும் எனில், அந்த எண் 4ஆல் வகுப்படும். இந்த லாஸ்ட் 2 டிஜிட் 4த் டேபிள்ல டிவைட் ஆச்சுன்னா, ஃபுல் டேர்மே டிவைட் ஆகும். அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குறிப்பாக கடைசி இலக்கங்கள் பூஜ்ஜியங்களாக இருந்தாலும், அந்த எண் 4ஆல் வகுப்படும். அப்போ ஒரு டவுட் வரும்ல, இப்ப 0, 0 இருக்கு. இத பார்த்தா நம்ம டிவைட் ஆகுமான்னா, கண்டிப்பா அதுவும் டிவைட் ஆகும். அப்படின்னு சொல்றாங்க. 0வா இருந்தாலும் டிவைட் ஆகுமா? அப்ப இங்க இருக்க நம்பர் பாருங்க. 28 28 4த் டேபிள்ல எத்தன டைமு? 7 நாங்க 28 டிவைட் ஆகுது. 92 92 4த் டேபிள்ல எத்தன? 92க்கு 4 4 வைப்பர்ல 1 நாள் 4 2 நாங்க 8. இங்க ஒரு 12 3 நாங்க 12 23 வகுப்படுதா? இந்த 0ல முடிஞ்சா என்ன சொல்லிட்டாங்க? 2 0 வந்தாலே அது 4த் டேபிள்ல டிவைட் ஆகும். அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி. அப்ப ரூல்ஸ மட்டும் பார்த்துக்கணும். இது சம்ல நீங்க வந்து திடீர்னு ஒரு நம்பர குடுத்தா நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். 6ஆல் வகுப்படும் தன்மை. இப்ப 6ஆல் வகுப்படும் தன்மை என்னன்னு பார்க்குறோம். 6 வந்து யாரோட இப்ப 6 பிரிச்சோம்னா என்னவா பிரிக்கலாம்? 2 அண்ட் 3 தான் பிரிப்போம். 2, 3, 6 தானே. ஸோ எந்த ஒரு எண் 2ஆலயும் 3ஆலயும் வகுப்படும்னு நீ செக் பண்ணிடுறோமோ, அதுதான் நமக்கு என்னவா டிவைட் ஆகுமா? 6ஆல டிவைட் ஆகும். செகண்ட் டேபிள் அண்ட் தேர்ட் டேபிள்ல டிவைட் ஆச்சுன்னா, கண்ண மூடிட்டு நம்ம என்ன சொல்லிடலாங்களா? 6த் டேபிள்ல டிவைட் ஆகும்ன்னு சொல்றாங்க. ஒரு எண்ணானது 2 மற்றும் 3ஆல் வகுப்படும் எனில், அந்த எண் 6ஆல் வகுப்படும். ஸோ குடுத்துருக்க நம்பர்லாம் 2ஆல் வகுப்படும்னா பார்த்தாலே தெரியுது. இது ஈவன் நம்பர்லாம் 2ஆல வகுப்படும். அது ஈஸியா சொல்லிடலாம். 3ஆல் வகுப்படுறதுக்கு என்ன ரூல்ஸு? எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர நம்பர் வந்து 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா, ஃபுல் டேர்ம் வகுப்படும். இது 2ல வகுப்பட்டுச்சுன்னா, என்னன்னு சொல்லிடலாம்? வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 7ஆல் வகுப்படும் தன்மைக்கு ஒரு விதி இருந்தாலும் கூட, அது சற்று கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளும் என்பதால், வழக்கமாக 7ஆல் வகுப்படுவது எளிதாக இருக்கும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 6க்கு அப்புறம் 7 தானே பார்க்கணும். ஸோ 9 வரைக்கும் பார்ப்போமா? இப்ப 7ஆல் வகுப்படுறது வந்து அந்த ரூல்ஸ் இருக்காம். அந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் டைம் எடுத்துக்குமா? அதனால 7ஆலே வகுத்துட்டு போங்கங்கிறாங்க. அப்ப 7த்துக்கு மட்டும் தான் அந்த ரூல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? சரி 8ஆல் வகுப்படும் தன்மைக்கு பாருங்க. ஒரு எண்ணின் கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்படும் எனில், அந்த எண் 8ஆல் வகுப்படும். குறிப்பாக கடைசி 3 இலக்கங்கள் பூஜ்ஜியமாக இருந்தாலும் அந்த எண் 8ஆல் வகுப்படும். இப்ப 4, 8 பேர் பாருங்க. என்ன சொன்னாங்க 4க்கு? கடைசி 2 இலக்கங்கள் 3, 6ன்னு இருந்தாலும் அது 4ஆல் வகுத்தாலும் சரி, இல்ல 2 0 இருந்தாலும் 4ஆல் வகுப்படும்.
ஆனால் 8க்கு அப்படியே ஒரு 0 சேர்த்து சொல்கிறாங்க. 3 0 இருந்தாலும் இல்லைன்னா கடைசி 3 இலக்கங்கள் 8ஆல் வகுப்பட்டாலும் அந்த எண் என்னவா வகுப்படுமா? 8ஆல் வகுப்படுமா? ஓகேங்களா? அதே 2க்கு என்ன சொன்னாங்க? ஈவன் நம்பராக இருக்கணும்னு சொன்னாங்க. 3க்கு என்னன்னு சொன்னாங்க? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகணும்னு சொன்னாங்க. அடுத்தது 3 பார்த்துட்டிங்க. 6ங்கிறது என்னது? இது 2ஐயும் டிவைட் ஆச்சுன்னா 6ஆலே டிவைட் ஆகும்னு சொன்னோம். 7க்கு தான் ரூல்ஸ் இல்லை. 9ஆல் வகுப்படுறதுக்கு பாருங்கள். ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9ஆல் வகுப்படும் எண் அந்த எண் 9ஆல் வகுப்படும். இப்போ யார் யார் பேருன்னு உங்களால் சொல்ல முடியுமா? 3ம் 9ம் பேர், 4ம் 8ம் பேர். கரெக்டுங்களா? இதுக்கு 2 0, 4க்கு 2 0, இதுக்கு 3 0, அப்புறம் 3 எண்ணு 2 எண்ணு அப்படி பார்க்குறோம். இதுக்கு எல்லாத்தையும் கூட்டி 3ஆல் வகுப்படணும், இது எல்லாத்தையும் கூட்டி 9ஆல் வகுப்படணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. 10ஆல் வகுப்படும் தன்மை. 10ஆலனாலே நமக்கு தெரியும், கண்ணை மூடிட்டு என்ன தெரியும்? 5ஆல் சொன்ன மாதிரி தான். என்னவா இருக்கணும்? 0ல் முடிஞ்சாலே அது 10ஆல் வகுப்படும். 10ஆல் வகுப்படும் தன்மைன்னு என்னது? 0ல் முடிஞ்சாலே அது 10ஆல் வகுப்படுமா? அப்போ 10ஆல் வகுப்படும் எல்லா நம்பருமே எதாலையும் வகுப்படும்? 5ஆலையும் வகுப்படும்ல. 10க்குள்ளே தான் 5 இருக்குது, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 11க்கு ரூல்ஸ் இருக்குது. 11 வரைக்கும் தான் ரூல்ஸ் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 11க்கு என்னென்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இதுதான் கொஷின்ஸில் நிறையா கேட்க வேண்டிய விஷயங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணி வரது தான் கேட்பாங்க. இப்போ 11 பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. ஒரு எண் 11ஆல் வகுப்பட அவ்வெண்ணின் ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதல்களின் வேறுபாடு 0வாகவோ அல்லது 11ஆகவோ வகுப்படுவதாகவோ இருந்தால் அந்த எண் 11ஆல் வகுப்படும். அது என்ன ஒன்றுவிட்ட இலக்கங்கள்னா அதை இங்கே கொடுத்துருக்க நம்பரே பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? 2 5. ஒன்று இலக்கம்னா 1 3, 1 விட்டு 1 2 1 6, சரி 1க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 9. இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கணுமா? அப்புறம் 5 7 5 ஆட் பண்ணிக்கணும். 5 7 5 ஆட் பண்ணிவிட்டு அதிலேருந்து யாரை மைனஸ் பண்ணுறோம்? அந்த ஒன்று விட்டு இலக்கங்களை. அதான் 1 3 5 இப்படி ஒற்றைப்படையாக ஆட் பண்ணுறோம். அடுத்து 2 4 இந்த நம்பரு அப்படி இருக்கவங்கள ஆட் பண்ணி மைனஸ் பண்ணி வரட்டும். என்னவா இருக்கணுங்களா? 0வாக இருந்தால் 11ஆல் வகுப்படுமா? சரி, அப்படி இல்லை அப்படின்னா 11வது வாய்ப்பாடிலே வரணும். அப்போ எப்படின்னா அப்படி சப்ராக்ட் பண்ணி 22ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எந்த டேபிள் டிவைட் ஆகும்? 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ அப்படி இருக்க எண்களும் என்ன சொல்கிறாங்க? 11ஆல் வகுப்படும். 0 and 11. ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா இதுதான். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்பாங்க. எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் பார்த்துக்கோங்க. ஒல்குறி வினா வகைகள் கேட்பாங்க. என்னென்னா தெரிஞ்சுக்கலாம். இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் தான் இதில் இருக்கும். இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு. ஒற்றை எண்களின் வேறுபாடு நம்ம இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்லாம் 1, அப்புறம் 1 3 5. 5ல் 3 போச்சுன்னா 2, 3ல் 1 போச்சுன்னா 2. அப்போ வேறுபாடு என்னவா இருக்கும்? 2 தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இரட்டை எண்களின் ஒரே பகா எண் யார் சொன்னார்? 2. பின்வரும் எண்ணில் எது பகா எண் இல்லை? பகா எண்ணா என்னது? அந்த நம்பராலையும் எதால் டிவைட் ஆகணும்? 1ஆலே டிவைட் ஆகணும். அது என்னன்னு பார்த்துக்கோங்க. 53 வச்சு 92 வச்சு செக் பண்ணி பார்த்துங்க. இல்லைன்னா நம்ம இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு நம்பரில் டிவைட் ஆச்சுன்னா டிவைட் ஆச்சு. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மீசிமான கடைசியாக 1 வகுத்தல் வரைக்கும் வகுப்படுறது. மீபேவா அப்படின்னா HCF GCD. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எல்லா நம்பரும் காமனாக எந்த டேர்மில் டிவைட் ஆகுதோ அவங்க தான் மீ பே கா அப்படிங்கிறாங்க. மீ பே வாம்பாங்க. சரி, இந்த ரெண்டுக்கு ரிலேஷன் கேட்குறாங்க. மீசிமா ஆனது எப்பொழுதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்குமா? மீசிமானா ஒன்றும் இல்லை, கடைசியாக 1 வரைக்கும் எல்லா நம்பரையும் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அதில் காமன் இருக்குது இல்லை அப்படிலாம் இல்லை. ஒன்ஸ் வந்துட்டாலே அவனை தூக்கி மல்டிபிள் பண்ணுறது தான் மீசிமா. அப்போ இருக்கிறதுலே அவன் தான் பெருசாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. மீசிமா ஆனது எப்போதும் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ மீசிமானா யாருன்னா எல்சிஎம். மீசிமா. மீ பே கா அப்படின்னா HCF ஆர் GCDன்னு சொல்லுவோம். GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எது பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ மீசிமா தான் பெருசாக இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ எல்சிஎம் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்குது 2 4 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 4 அப்படின்னா இந்த இடத்துல மீசிமா சொல்லு அப்படின்னா நம்ம உட்காந்து செகண்ட் டேபிளில் 1 டைம் 2 டைம் அப்படி போட்டுட்டு திருப்பி 2 1, 1 போடுவோம். அப்போ எல்சிஎம் என்னது
2 2s are 4 அப்படின்னு எழுதுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 நம்பரை பார்க்குறோம், 2 நம்பரில் 2ம் சேம் டேபிளில் வருதுன்னா அதில் யார் பெருசோ அவங்க தான் எல்சிஎம், அதில் யார் சிறியவனோ அவன் தான் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே அங்கே சம்மில் நம்ம பின்னாடி அப்ளை பண்ணுவோம். ஒரு எல்சிஎம்மையும் ஒரு ஹெச்சிஎஃப்ஐயும் மல்டிபிள் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, எந்த 2 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுக்கிறோமோ அவங்க 2 பேரும் மல்டிபிள் பண்ணுறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வரும். ஹையர் கிளாஸ் அது 8th இருக்கும் இந்த சம்ஸு. இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு ஒன்று கேட்பாங்க. கொடுத்துருக்க இந்த சம் பாருங்க, 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்கங்கிறாங்க. மீதியாக 4 தருதான். இதெல்லாம் வகுக்கிறப்ப நமக்கு ரிமைண்டர் என்ன வருதுன்னா, ஏதோ ஒரு எண்ணால் நம்ம வகுக்கிறோம், அந்த எண்ணால் வகுக்கிறப்ப இது மீதி 4ன்னு கிடைக்கிற அந்த மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி கேட்டாலும் நமக்கு என்னது மிகச்சிறியன்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம்னா நார்மலாகவே இந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ 2மே ஈவன் நம்பரில் இருக்கிறனால செகண்ட் டேபிள் எடுத்திருப்பாங்க. அடுத்தது 127 நம்ம எடுத்திருக்க மாட்டோம், ப்ரைம் நம்பர். அண்ட் அதனால என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 254 செகண்ட் டேபிள் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் 127 வந்திருக்கும். ஸோ 127 டேபிளில் மட்டும்தான் இது டிவைட் ஆயிருக்கும். ஸோ 127 போட்டு இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுத்திருப்பாங்க. ஸோ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணுறப்ப நமக்கு எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 127 × 2 × 2 என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 508 கிடைக்குது. 508 வந்திருக்குங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 2 எண்ணோட இப்போ பார்த்தாலே தெரியுது, எல்சிஎம்ல பார்த்தோம் 254 டேபிள்ல 508 வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல என்னதான் எல்சிஎம்மா இருக்கும், இது 2ல காமனா டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுல வர பிக் நம்பர் தான் நமக்கு வந்து எல்சிஎம்மா இருக்கும். நம்ம போட்டு பார்த்தாலும் அதே தான் வரும். ஆனா 254ங்கிறது பெரிய நம்பர்னாலும் நம்ம போட்டு பார்க்குறோம், அவ்வளவுதான். 508 தான் அதோட எல்சிஎம். இப்ப மீதி 4 அப்படின்னா இது ஃபுல்லாவே நமக்கு டிவைட் ஆகி எல்சிஎம் கிடைச்சிச்சுங்களா? அப்போ மீதி 4 அப்படின்னா அது வர ஆன்சரோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணா மீனிங் என்னன்னா, இப்ப 508ஓட நம்ம 4 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்குது? 512 கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த 512ங்கிற நம்பர் நம்ம 254லயோ இல்ல 508லயோ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதே மீதி 4 தான் கிடைக்கும். அததான் அப்படி சொல்றாங்க. மீதி 4ங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் டேர்மு. அத நாம வந்து வர ஆன்சரோட ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. சரியாக வகுபடக்கூடிய 5 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் 5 இலக்க மிகச்சிறிய எண் என்னன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. மிகச்சிறியனாலும் இங்கேயும் எல்சிஎம் தான். 5 இலக்க எண்ணா 5 டிஜிட் இருக்கணும். சிறியனாலே 0ல வர்றது தான் நம்ம சொல்லுவோம். பெரியனா 9ல வரணும். ஸோ 3, 4, 5 அப்ப 10,000 தான் அந்த 5 இலக்க மிகச்சிறிய எண். இப்ப 10,000னா அக்யூரேட்டா 10,000 வராது. 10,000க்கு மேல வரும். மேல ஏதோ நம்பர் கீழே வராது. கீழே வந்தா 4 டிஜிட் நம்பர் ஆயிடும். ஸோ 5 டிஜிட்ல இதுல இருந்து ஆரம்பிச்சு எந்த நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு 10,000ங்கிறது ஒரு அப்ராக்சிமேஷன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் கொடுத்துற நம்பருக்கு நமக்கு என்ன பண்ணிக்கணும்? எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் எடுக்கிறப்ப நமக்கு வர ஆன்சர் என்னன்னு பாருங்க, 216. ஸோ இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் இதே ஃபார்மேட் தான். 216. அந்த 216ஆல நம்ம 10,000 டிவைட் பண்றோம். ஸோ 10,000 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 216 டிவைட் பண்றோம். டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 64 கிடைக்குது. குவாஷன் பாத்தீங்கன்னா 46 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம இப்படி டிவைட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படியும் டிவைட் பண்ணிக்கலாம். 10,000 டிவைட் பை 216 போட்டாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும்? மீதி தான் நமக்கு கணக்கு 64. சரி, இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த 2 எண்களால் வகுப்படும் ஒரு 5 டிஜிட் நம்பரு, அது இதாலையும் வகுப்படும், இதாலையும் வகுப்படும். அது எந்த எண் என்னன்னு கேக்குறாங்களா? சோ நமக்கு ரிமைண்டர் வரக்கூடாதுங்களா? ஆனா 10,000 தாண்டி தான் நமக்கு நம்பர் வரணும். தாண்டிங்கிற மீன்ஸ் என்னன்னா 10,000க்குள்ளதான் 64 இருக்கு. அந்த 64 வரைக்கும் இருக்குது. பட் 216 டேபிள்ல 64 வரைக்கும் என்கிட்ட இருக்குது. மீதி வேணுங்களா? சோ மீதி இருந்ததுன்னா இது டிவைட் ஆகுமா ஃபுல்லா? அந்த மீதி வேணுங்கிறது 216ல 64 நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அப்ப மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 6ல 4 போச்சுன்னா 2. இங்க 11ல 6 போச்சுன்னா எத்தனை வரும்? 5. ஸோ 152. ஸோ 152 தான் தேவைப்படுதா? ஏன்னா 10,000த்துல ரிமைனிங் எத்தனை வந்துச்சு? 64. அந்த 64 216ல மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்றப்ப வர 152 இந்த 10,000தோட ஆட் பண்ணிக்கிறீங்க.
10,000ஓட 152 ஆட் பண்ணா 10,152. இதுதான் 216ஆல ஃபுல்லா டிவைட் ஆகுற நம்பர். இந்த நம்பர் 72ஆலயும் டிவைட் ஆகும், 108ஆலயும் டிவைட் ஆகும். இப்ப நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, அந்த 64 நீங்க ஆட் பண்ணிறக்கூடாது. ஏன் அப்டின்னா, 64ங்கிறது அந்த 10,000த்துக்குள்ள இருக்க நம்பர். அத தாண்டி நமக்கு இன்னும் எக்ஸஸா எவ்வளோ தேவை? 152 இருந்தா போதும். ஸோ 10,000தோட 152 ஆட் பண்ணா போதும். ஓகேங்களா? அப்ப நீங்க மைனஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 62, 78, 109ஐ வகுத்து முறையே 2 மீதி 78க்கு 3, 109க்கு 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி. மீப்பெரும் பொது காரணி அப்படிங்கிறது பெரு அப்படின்னா அதிகமாக இருக்குது. அப்படி யார் அப்படின்னா ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். சரி, அந்த மீதின்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மீதியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நம்பர்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். 62லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கணும், 78லேருந்து 3 மைனஸ் பண்ணிக்கணும், 109லேருந்து 4 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணி வர நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஸோ இதை ஓவராலாக வச்சு போட்டுக்கலாம். இவங்க தனித்தனியாக போட்டிருக்காங்க. தனித்தனியாக போட்டாலும் ஓவராலாக போட்டால் எல்லாம் ஒன்று தான், நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஸோ அப்படி நம்ம மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா 60ல் 2 போச்சுன்னா 60 கிடைக்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 60, 75, 105ன்னு கிடைக்கிது. 60, 75, 105ன்னு கிடைக்கிது. இது 5ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுமா? ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் என்ன வகுப்படுன்னு பாருங்கள். 5ஆம் வாய்ப்பாடில் ஓரஞ்சு 5, மீதி 2 5 10. இது ஓரஞ்சு 5, ஐயஞ்சு 25. இது 2 5 10, ஓரஞ்சு 5. இப்போ 12, 15, 21 ஒரே டேபிளில் வருமானு பாருங்கள். தேர்ட் டேபிளில் வரும். ஸோ தேர்ட் டேபிளில் இது 4 டைமு, இது 5 டைமு, இது 7 டைம் வரும். இப்போ இந்த 3 ஒரே டேபிளில் வருமானு பாருங்கள். 2 ப்ரைம் நம்பர் வந்துச்சாலே கண்டிப்பாக அதில் என்ன இந்த காமன் ஃபேக்டர் இருக்காது. அதே கண்டினியூஸ் நம்பருக்கு காமன் ஃபேக்டர் இருக்காது. ஸோ இதில் மீப்பெரு பொது வகுத்தி ஹெச்சிஎஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5×3 தான். அந்த 5×3ங்கிறது தான் என்னென்னு கேட்டிருக்காங்க, அவங்க கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ரிமைனிங்னு கொடுத்தாங்கன்னா, ரிமைனிங் கொடுத்துட்டு மீப்பேவாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிடணும். இது தனித்தனியாக ஃபேக்டரைஸ் பண்ணால் அதையும் நான் சொன்னேன். தனித்தனியாக பண்ணுறப்ப என்னது, காமனாக யார் வருவான்னு பார்க்குறோம். காமனாக 3லேயுமே காமனாக இருக்கிறது யார்? 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 5 5 5. ஸோ மீப்பெரும் பொது வகுத்தி ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடினா காமனில் சின்னவனை எடுக்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ எடுக்கணும். மீசிமானா காமன் காமனாக இருக்கிறவன்ட்ட பெரியவனை எடுத்துகிட்டு இல்லாதவனையும் தூக்கி போடணும். இதோட கான்செப்ட் ப்ரீஃபாக அங்கே பார்ப்போம் 8th. சரி, ஓகே. இங்கே இருக்க சம் பாருங்கள். ஒரு நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும், ஆங்கில நூல்கள் இவ்வளோ இருக்குது, இங்கிலீஷ் புக்கு அண்டு 245 சயின்ஸ் புக் இருக்குது, 385 கணித புக் இருக்கா, மேக்ஸ் புக் இருக்கா. ஒவ்வொரு பெட்டியிலும் பாடவாரியாக சம எண்ணிக்கையில்னா 3 பாடல்களையும் வைக்கிறாராம். அப்போ ஒரு பாக்ஸில் அந்த 3 நூல்களோட கவுண்டிங் இருக்குது. ஆனால் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது. இங்கிலீஷ் புக்கு அதுக்குள்ளே இருக்குது, மேக்ஸ் புக்கு அதுக்குள்ளே இருக்குது, சயின்ஸ் புக்கு இருக்குது தான். அப்படி வச்சு அந்த பாக்ஸை வந்து டோட்டலாக விற்கிறாராம். அப்படி விற்கிறவர் அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? அப்படி இவ்வளோ இந்த கவுண்டிங்கில் ஈவனாக வைக்கணும். ஒரு 2 இங்கிலீஷ் புக்குனா அடுத்த பாக்ஸில் 2 புக்கு தான், அப்படி வைக்கிறோம். மேக்ஸ் புக்கு 1 1னா 1 1, அந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் வைக்க முடியும்னு கேட்குறாங்க. இந்த அதிகபட்சம்னு ஒரு கொஷின் கேட்டுட்டாங்க அப்படின்னாலே அது ஹெச்சிஎஃப் தான் ஃபைன் பண்ணணும். ஹெச்சிஎஃப் ஆர் ஜிசிடி, மீப்பெரு காரணி, மீப்பேவா அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதிகபட்சம்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். மீசிமா எது கண்டுபிடிப்போம், மீப்பேவா எது கண்டுபிடிப்போன்னு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுட்டாங்களா? ஸோ இந்த ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சதில் காமனாக இருக்கிறவங்கள மட்டும் தான் 3லேயே காமனாக இருக்கவங்க தூக்கணும். அப்போ 3லேயே காமனாக இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது, அண்டு 7 இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது. மற்றதெல்லாம் காமன் கிடையாது. ஸோ அப்போ இந்த மீப்பேவா என்னவா இருக்கும், காமனாக இருக்கிறது 5×7, 5 7s are 35. 35ங்கிறது தான் என்னது, பெட்டிகளோட எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ இந்த பெட்டிகளோட எண்ணிக்கை எழுதியாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பாக்ஸில் ஆங்கில நூல்கள் எத்தனை இருக்கும், அறிவியல் நூல்கள் எத்தனை இருக்கும், கணித நூல்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ டோட்டலாக ஆங்கில நூல்களோட எண்ணிக்கை என்னவோ 175, அதை 35ஆல் டிவைட் பண்ணால் ரிமைனிங் என்ன கிடைக்கும், 5 புக்கு அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 245 இருக்கா, அது வந்து சயின்ஸ் புக்கு, அதை 35ஆல் டிவைட் பண்ணால் 7 கிடைக்கும். அந்த மாதிரி
ஒரு பாக்ஸ்க்குள்ளே நம்மளால் 5 புக்கு 7 புக்கு 11 புக்குன்னு எழுத முடியும். இப்போ ஒரே ஒரு பாக்ஸில் அந்த 5 புக்கு இருக்குது, அந்த 7 புக்கு இருக்குது, அந்த 11 புக்கு இருக்கா, இந்த 3 சப்ஜெக்டோட கவுண்டிங் என்னென்னு கேட்குறாங்க. இது அடிஷ்னலாக கேட்டாலும் நம்ம இந்த ஆன்சர் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா 23 புக்கு வருது. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் இந்த மாதிரி சம் எல்லாமே மீசிமா கண்டுபிடிக்கிற சம்மாக தான் வரும். சரிங்களா? எல்லாமே வெவ்வேறு டைமில் இருந்திருக்கும். அதை ஒரே டைமில் கொண்டு வரதுக்கு மீசிமா தான் போடுவோம். எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஸோ காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்குதான். முதல் அலைபேசி 15 நிமிடங்களும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்குங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம். எல்சிஎம்ங்கிறது ஈஸி. 1,1 வரைக்கும் 4ல் எது டிவைட் ஆகினாலும் 1,1 வரைக்கும் கொண்டு வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். டிவைட் பண்ணுறப்போ நீங்கள் டிவைட் பண்ணி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நிமிடங்களில் தான் இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 300 நிமிடங்கள். ஸோ இது மாதிரி 60 தாண்டி போயிடுச்சுனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை ஹவரில் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம 300 நிமிடங்களை ஹவரில் மாற்றணும் அப்படின்னா 60ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ 60ஆல் டிவைட் பண்ணால் 0 0, இங்கே 6 5 டைம்ஸ். ஸோ 5 hours கிடைக்குதுங்களா? அப்போ எக்ஸ்ட்ரா 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன கிடைக்கும்? மீதி ஒன்றாக ஒழிக்கும். ஆல்ரெடி காலையில் 5 மணிக்கு ஒழிச்சிருக்கு, இங்கே ஒரு 5. ஸோ என்ன வருது? 10 மணிக்கு ஒன்றாக திருப்பி ஒழிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி இரு எண்களின் மீசிமா 432 மற்றும் அவற்றின் மீ பேக்கா 36, ஓர் எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன? இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு சொன்ன நினைக்கிறேன் ஃபார்முலா. LCM இன்ட்டு HCF ஈக்குவல் டு அந்த நான் 2 நம்பர் எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் அண்ட் ஒய், அவனுக்கு கண்டுபிடிக்கிற எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பையும் மல்டிபிள் பண்ணி வர டேர்ம் தான் அந்த 2 நம்பரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்து கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். அப்போ எல்சிஎம் இருக்கா? எல்சிஎம்மோட வேல்யூ எத்தனை? 432. அப்புறம் மீ பேக்கானா HCF 36 ஈக்குவல் டு ஒரு நம்பர் 108 கொடுத்துறாங்க, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி போட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ இங்கேயும் கொடுத்துருக்காங்க சார்பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸ் 2 நம்பர் இருக்குது. 2 நம்பரோட மீசிமா வந்து 5005 தான். ஓர் எண் வந்து 65 எண்ணில் மற்றொரு எண் என்னங்கிறாங்க. அதே கான்செப்ட் தான். இரு எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு அவற்றின் மீ பேக்கா அண்ட் மீசிமா. அப்படி இருக்கிறப்போ கோப்ரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா 2 நம்பரும் என்னவா ஆகாது? சேம் டேபிளில் டிவைட் ஆகாது. 1ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஜிசிடி என்னவா இருக்கும்? கோப்ரைம்னா ஜிசிடினால மீ பேக்கா 1ஆ தான் இருக்கும். மீசிமாவை கொடுத்துட்டாங்க 5005. அப்போ 5005 இன்ட்டு 1. இந்த சைடு என்ன வரும்? ஒரு நம்பர், ஓர் எண் 65, இன்னொரு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் வச்சு போட்டுக்கலாம், பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் அப்படிதான். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலங்களில் பாலினை சரியாக அளவிடக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் HCF கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த அடுத்த சம் பாருங்க. ஒன்றாக ஒலிக்கின்றன அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இந்த 2வது சமுக்கு எல்சிஎம் எடுத்து போடணும். எடுத்து ரிமைனிங் ஆன்சர் ஆட் பண்ணணும். இதோட இம்பார்ட்டன்ஸ் சம் நான் கொடுத்துருக்கேன், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல வர இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஸோ இங்கே இருக்க சம்ஸ் பாருங்க. இப்போ இதில் எது எல்சிஎம் HCF எடுக்கிற சம் மட்டும் தெரிஞ்சால் போதும். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிக அளவு அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குங்களா? அதிக அளவுன்னு ஒரு வேர்டு இருக்கா? ஸோ அதிக அளவு அப்படின்னா HCF எடுக்கணும் ஆர் GCD எடுக்கணும். ஸோ GCD எடுத்துட்டு, GCDங்கிறது என்னது? காமனில் சின்ன வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காமனாக இருக்கிறதுல சின்ன வேல்யூ யார்? 2/2. அண்டு 3லேயும் காமனாக இருக்கிறதுல சின்ன வேல்யூ 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஏதோ ஒரு 5 போட்டால் போதும். ஸோ 4 5s are 20ன்னு வரும். இந்த 20ங்கிறது தான் அதிக அளவு கொள்ளளவு அப்படிங்கிற கான்செப்டுக்கு
எடுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? HCF எப்போ எடுக்கணும்? அதிக அளவு கொள்ளளவு. அடுத்தது பாருங்கள், 3 போக்குவரத்து. இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். LCM எதுக்கு எடுக்கணும், HCF எதுக்கு எடுக்கணும்னு பாருங்கள். 3 போக்குவரத்து சந்திப்பலையில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடிகளில் ஒளிகின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் எந்த டைமில் வந்து அது 3 ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்மில் நம்ம LCM எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அங்கே எக்ஸாம்பிள்லேயும் சம்ஸ் இருந்துச்சு. ஸோ LCM எடுக்கிறீங்க. LCMங்கிறது என்னது? காமனில் கிரேட்டஸ்ட் டேர்ம் எடுப்போம், பெரிய வேல்யூ எடுப்பீங்க. காமன் இல்லாதவனையும் போட்டுக்குவோம், அதுதான் LCM. இல்லைன்னா இப்படி போட்டிங்கன்னா ஈஸியாக வரும். 1 வரைக்கும் நம்ம போடணும், ப்ரைம் நம்பர் வரைக்கும் நம்ம போட்டுக்கணும். அந்த நம்பரெல்லாம் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ LCM வேல்யூ பெரிய வேல்யூவாக தான் கிடைக்கும். இப்போது 360 வினாடிகள் கிடச்சிருக்கு. இப்போ எங்கள் ஒரு நிமிடம் என்னது? 60 வினாடிகள். அப்போது 360 வினாடிகள்ங்கிறது 360/60 வினாடிகள்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூ கேட்டால் டிவிஷன் தான் வரும். ஸோ அப்போ 360 வினாடிகள் அப்படின்னா எத்தனை நிமிடங்கள்? 6 நிமிடங்கள். ஆல்ரெடி எப்போ சிக்னல் ஒன்றா இருந்தது? 8 மணிக்கு. இப்போது 8 + 6 நிமிடங்கள். ஸோ 8 நிமிடங்கள், 6 மணிக்கு திருப்பி ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது LCM சம்மு. அதே மாதிரி தான் இங்கே இருக்க சம்முமே. இங்கே இருக்க சம் பாருங்கள், 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாத்தையும் ஒரே இதில் சென்டிமீட்டராக மாற்றிக்கிறோம். 1 மீட்டர் எத்தனை? 100 சென்டிமீட்டர். ஸோ அதை வச்சு நம்ம 120 20ன்னு இருக்குங்களா? 20 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், இங்கே வருது 20 சென்டிமீட்டரு. ஸோ 120 சென்டிமீட்டரு. இது 300 + 60 360 சென்டிமீட்டரு, 400 மீட்டர் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கிறீங்க. சென்டிமீட்டர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு என்ன கொஷின் கேட்குறாங்க? கயிறுகள் நீளங்களை அந்த மாதிரி அளவுகள் இருக்க நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிக அளவு நீளம். அதிக அளவுன்னு சொன்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா ஆர் டிவைசரா HCF கண்டுபிடிக்கணுன்ட்டாங்க. ஸோ HCFங்கிறது என்ன? காமனாக. ஸோ அந்த காமனாக இப்படி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இல்லை இண்டிவிஜுவலாக போட்டாலும் ஓகே. இப்படி டிவைட் பண்ணால் இந்த இடத்துல இதுக்கப்புறம் 3மே வெவ்வேறமாக இருக்குது. ஸோ 3மே டிவைட் ஆகாது. ஸோ HCF தான் ஃபைன் பண்ணுறோம். இல்லை அலிட்டர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி போடுறது. இதில் எது காமனாக எடுத்து அதில் எது சின்னவனோ அவங்கள தூக்குறோம். ஒன்று இங்கே இருக்கலாம், இல்லைன்னா இங்கே எடுக்கலாம், இல்லைனா 5 எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் HCF. அதுதான் அதிக அளவு. அடுத்த சம் பாருங்கள். இது என்ன சம்மு? இதே தான் LCM எடுத்து போடுறது, ஆட் பண்ணி போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த சம் பாருங்கள். மாணிக்கம் 20/2/2017 அன்று சதுரங்க வகுப்பில் சேர்ந்தார். தேர்வின் காரணமாக 20 நாட்களுக்கு பிறகு பயிற்சி வகுப்புக்கு செல்லவில்லை. மீண்டும் அவர் 10/7/2017 முதல் 31/3/2018 வரை சதுரங்க பயிற்சி வகுப்புக்கு சென்றார். எத்தனை நாட்கள் அவர் பயிற்சி வகுப்பிற்கு சென்றார் என கணக்கிடுக அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து 2017 2வது மாதம் வந்து 20ஆம் தேதி வந்து சதுரங்க வகுப்புக்கு சேர்ந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் 20 நாள் வந்து அவங்க பயிற்சி வகுப்பு போயிருக்காரு. ஸோ அப்போ நம்ம 20 நாளுங்கிறது கணக்குல வச்சுக்குவோம். சேர்ந்ததுலேருந்து 20 நாள் பயிற்சி வகுப்பிற்கு போயிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் திருப்பி 2017 7வது மாதம் தான் போறாரு. 10ஆம் தேதி அன்னையிலிருந்து 2018 3வது மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் போயிருக்காராம். ஸோ அந்த இன் பிட்வீன்ல இருக்க நாட்கள் நமக்கு தெரியாது. இதெல்லாம் சேர்த்து அவர் எத்தனை நாட்கள் பயிற்சி வகுப்பிற்கு சென்றார்னு நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டும் 20 நாள் போயிருக்காரு. அதுக்கப்புறம் 7வது மாசங்கிறது ஜூலைக்கு பார்த்தீங்கன்னா 31 நாள். ஸோ நமக்கு சேர்ந்த நாள்ல தான் கணக்கு. சேர்ந்த நாட்கள் என்னைக்கு போறாருங்கிறத அதுல இருந்து கணக்கு வைக்கிறப்போ அது 10ஆம் தேதி போயிருக்காரு. அப்ப முன்னாடி நாள்ல இருந்து நம்ம கழிச்சுக்கிறோம். ஏன்னா முன்னாடி நாள் நமக்கு 31ஆம் தேதி மொத்தம் இருக்குதுங்களா? 1லேருந்து 31. அதுல 10ஆம் தேதி தான் சேர்ந்திருக்காரு. அப்ப நமக்கு அந்த 9 நாள் நமக்கு தேவையில்லைங்களா? ஸோ அந்த 9 நாள் வரைக்கும் நம்ம கழிச்சுக்கணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணிக்கணும். 31லேருந்து 9 போயிட்டா மீதி 22 நாள் அந்த மாசத்துல போயிருக்காரு வேலைக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அண்ட் மார்ச் மாசம் தான் அடுத்தது போயிருக்காரு. எத்தனாம் தேதி? 31ஆம் தேதி வரைக்குமே போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி வர நாட்களை நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறது. 2018 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு ஆர்டினரி இயர். ஸோ 4th டேபிள்ல நமக்கு என்ன ஆகாது? டிவைட் ஆகாது. ஸோ நம்ம அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். 5 20
ஸோ 0 நன்னாங்க 16 தான் வரும். ஸோ இது 4த் டேபிள்ல டிவைட் ஆகாது. அதனால நம்ம இது ஆர்டினரி இயருக்கு பிப்ரவரி ஹேவிங் how many days 28 டேஸ். ஸோ இதை பார்த்தா போதும். அப்போ இந்த நாட்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 265 நாட்கள் வருது. ஆல்ரெடி ஒரு 20 நாள் போயிருக்காரா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எத்தனை நாட்கள் வருது? 285 நாட்கள். இந்த மாதிரி சம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது முற்பகல் 5 மணிக்கு இப்போ மணி டைம் வச்சு சம்ஸ் கேட்பாங்க. முற்பகல் 5 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் பிற்பகல் 7 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க அப்படிங்கிறாங்க. 5 AM டைம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 1 ஹவருக்கு 3 மினிட்ஸ் அதிகமாக வந்து டைம் மூவ் ஆகுது. அப்போ 6 மணிக்கு என்னவாகும்னா 6:03 நிமிடம்னு காட்டும். ஓகேங்களா? அடுத்தது 7 மணிக்கு என்ன வரும்? மணிக்கு 3 நிமிடங்கள் வீதம் வேகமாக இயங்கினால் நீங்கள் 7 மணி பிற்பகல் 7 மணி. ஸோ 7 PMக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அதுலேருந்து 3 நிமிஷமாக 7 PM வரப்போ நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ இருக்கும் நமக்கு நிமிடம் வந்து அதிகமாக இயங்கி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து இவங்க 2 பேத்துக்கும் இன் பிட்வீன் கேப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ மணி நேரம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் சொல்யூஷனு. 1 மணி நேரத்தில் வேகமாக கடிகாரம் இயங்கும் நேரம் 3 நிமிடங்கள். ஓகே, இது 5 முற்பகல் டு 7 பிற்பகல் வரைக்கும் டைம் பார்க்குறோம். இடைப்பட்ட நேரம் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கேப் கண்டுபிடிக்கணும். அந்த கேப் கண்டுபிடிச்சாலே போதும், நமக்கு நிமிடங்கள் மல்டிபிள் பண்ணாலே போதும். ஸோ அதில் 2 வகையாக கண்டுபிடிக்கலாம். என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, முற்பகலை நம்ம என்றைக்குமே எதுவுமே பண்ண தேவை கிடையாது. ஏன்னா 12 மணிக்குள்ளே உள்ளே இருக்கிறது ஏஎம்ங்கிறது அப்படியே தான் இருக்கும். 12 hours டைமாக இருந்தாலும் சரி, 24 hours டைமாக இருந்தாலும் சரி, ஏஎம்ங்கிறது எந்த சேஞ்சஸ் கிடையாது. பிஎம்மில் தான் நம்ம சேஞ்சஸ் வரும். 24 ஹவர்ஸில் வந்து 12 நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ பிற்பகலுங்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 12ஆல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 12ஆல் ஆட் பண்ணுறப்போ 7 PM + 12 என்ன வரும்? 19 வரும். ஸோ 19 5 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 14 hours வரும். டோட்டலாக 14 hours இருக்குது. இந்த 14 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணால் போதும்? 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? 4 3s are 12, ரிமைனிங் 1, 3 1s are 3 1 4 42 நிமிடங்கள்னு வருது. இதுதான் இந்த இடைப்பட்ட ஹவர்ஸ். 5 AM-க்கும் 7 PM-க்கும் இன் பிட்வீன் ஹவர்ஸ் எத்தனை? 14 hours இருக்குது. அந்த 14 ஹவர்ஸில் மணிக்கு 3 நிமிஷம் அதிகமாக சுற்றுதுன்னா அந்த 3 மல்டிபிள் பண்ணோம்னா 42 நிமிடம் வருது. அந்த 42 நிமிடம் கடைசியாக 7 PM தான் முடியுது. ஸோ 7 PM 7 மணி 7 மணி 42 நிமிடங்கள்னு நம்ம போட்டுக்கிறோம். சரி, இதை வந்து நான் இன்னொரு வகையிலையும் போட்டிருப்பேன். அதுக்காக இந்த ஒரு ஸ்டெப்பை போட்டிருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிற்பகலில் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏஎம் எதுவுமே பண்ணக்கூடாது. பிஎம்மை 12ஆல் ஆட் பண்ணுறோம். இல்லை நமக்கு ஏஎம்மில் நம்ம எப்படி வேணாலும் பண்ணுங்கிறதுக்காக ஜஸ்ட் இதை சொல்லியிருக்கேன். ஏஎம்மில் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏஎம்மை 12ஆல் மைனஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம இங்கே ஆட் பண்ணோமா பிஎம்மை, இங்கே 12 மைனஸ் பண்ணிக்கிறீங்க. மைனஸ் பண்ணுறப்ப 7 PM வருது, இங்கே 7 PM வருது. ஸோ 14 PM. பிஎம் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா இது 12 மைனஸ் பண்ணுறப்போ ஏஎம் வந்து என்னவாயிடும்? பிஎம் ஆகிடும். ஸோ பிஎம் 14 PMனு வரும். இதுதான் இந்த இடைப்பட்ட காலம். நமக்கு தேவை 14 hours. ஓகேங்களா? அப்போ அதை தான் இங்கே போட்டிருப்போம். 14 hours, அதாவது 42 நிமிடங்கள். அவ்வளோதான். ஸோ நமக்கு இது பெஸ்ட்டு. பிஎம் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டில் குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாட்களை கணக்கெடுக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ 2020ங்கிறது என்ன ஆண்டுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து 4th டேபிளில் டிவைட் ஆகுதுன்னு பாருங்கள். 4th டேபிளில் இது 5 × 20 0, திருப்பி 5 × 20. ஸோ டிவைட் ஆகுது. அப்போ இது லீப் இயரு. ஸோ லீப் இயர்னால் பிப்ரவரிக்கு எத்தனை நாள் வரணும்? 29 days வரணும். இங்கே 28க்கு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அண்டு நமக்கு வந்து கல்வி வளர்ச்சி குடியரசு நாள் பாருங்கள். குடியரசு நாளுங்கிறது என்னது? Jan 26 நம்மளாக தான் எழுதுகிறோம். 26/1. ஸோ அப்போ Jan 26னால் இடைப்பட்ட நாட்கள் அப்படின்னா அந்த நாளையே நம்ம விட்டுறணும். 26ஐயும் விட்டுறணும். அப்போ 31லேருந்து 26 மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 5 days வருது. கடைசியாக இருக்க நாள் யார்? கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாளுங்கிறது யார்? ஜூலை 15. காமராஜர் பிறந்தநாள் தான் சொல்லுவோம். ஸோ ஜூலை 15 அப்படின்னா 15 விட்டுருங்க. அப்போ 14 வரைக்கும் நீங்கள் கல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த நாள் கணக்கில் வச்சிங்கன்னா அந்த நாளை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி நாளை மைனஸ் பண்ணுவோம். அந்த நாளுக்கு இடைப்பட்ட நாள்னால் அந்த நாள்லேருந்தே மைனஸ் பண்ணுறோம். அவ்வளோதான்.
ஓகேங்களா. அடுத்து பிப்ரவரி 29 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே விட்டுருப்பேன் பாருங்கள். மேவை மெஷர் பண்ணிக்கோங்க. மேக்கு எத்தனை நாள் வரும்? 31 வரும். ஸோ அது நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 170 வரும். ஸோ இந்த 2 மிஸ்டேக் இருக்குது பாருங்கள். 29 மாதத்தில் அண்ட் மே அண்டு ஆட் பண்ணிங்கன்னா 170 டேஸ் வருது. ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டாங்க? 170 டே அந்த இடைப்பட்ட நாட்களை தான் கேட்டாங்க. அடுத்தது பார்த்துக்கோங்க. 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் இந்த கொஷின் கேட்பாங்க, இந்த கிழமை கேட்பாங்க. எனில் அதே ஆண்டு ஜூலை 20ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. அதே வருஷம். ஸோ 2018ங்கிறது பிப்ரவரி வந்தாலே அது லீப்பாக ஆர்டினரியான்னு கால்குலேட் பண்ணோம். 4th டேபிளை டிவைட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இது முன்னாடியே பார்த்தா வராது. ஸோ வரலை அப்படின்னா இது வந்து ஆர்டினரி இயர். ஸோ பிப்ரவரிக்கு எத்தனை நாட்கள்? 28 நாட்கள். சரியா. அப்போ பிப்ரவரிக்கு 28 நாள் நம்ம போட்டுறோம். ஓகேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரி 11ஆம் தேதி வியாழக்கிழமை. ஸோ 11ஆம் தேதினா அந்த நாள் நம்ம வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இருக்க நாள் வரைக்கும் கழிச்சுக்குவோம். ஸோ 10ஆம் தேதி வரைக்கும் மைனஸ் பண்ணிடுறீங்க. அப்போ 21 நாட்கள் இருக்குது. ஓகேங்களா. 11ஆம் தேதியிலேருந்து கணக்கு. அந்த 11ஆம் தேதி வியாழக்கிழமையாக இருக்குது. அது மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது. ஜூலை 20ஆம் தேதி. ஸோ ஜூலை 20ஆம் தேதி தான் நம்ம என்னென்னு சொல்லணும். அப்போ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இருக்க நாட்கள் வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரிக்கு 28, மார்ச், ஏப்ரல், மே அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 190 நாட்கள் வருது. இப்போ வந்து இது என்ன வாரம் தானே, கிழமைனா வாரம் தானே. ஸோ டோட்டல் வாரத்தில் இதை மைனஸ் பண்ணியிருப்பாங்க. டோட்டல் வாரத்தில் மைனஸ் பண்ணிங்கன்னா 27 வாரம் முடிஞ்சிருக்கும். ஒரு நாள் மட்டும் ரிமைனிங் நிற்கும். அப்போ 27 வாரமுமே வியாழன் முடிஞ்சிருக்கும். அப்புறம் +1 இருக்குங்களா. இங்கே வியாழனோட முடிஞ்சிடும். அப்போ +1ங்கிறது என்ன கிழமையாக இருக்குன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி சம்ஸ் வந்தால் அப்ரோச் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே இருக்க சம் பாருங்கள். முற்பகல் 7 மணிக்கு சரியான நேரத்தில் வைக்கப்பட்ட ஒரு கடிகாரமானது மணிக்கு 2 நிமிடங்கள் வீதம் தாமதமாக இயங்கினால் பிற்பகல் 6 மணிக்கு அக்கடிகாரம் காட்டும் நேரத்தை காண்க. இது மாதிரி முன்னாடி ஒரு சம் பார்த்தோமா. ஸோ 12 மணி நேரம் 24 மணி நேரத்தை அமைப்புன்னு இப்படி எழுதிக்கிறீங்க. இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முற்பகலை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ 7 மணி முற்பகல் அது நம்ம சின்ன நம்பரில் இருக்கிறனால அது 2ஆவது போட்டிருக்காங்க. நம்ம முற்பகல் 7 மணியை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த பிற்பகல் 2 மணி பிற்பகல் இங்கே யாருன்னு பாருங்கள் 6 மணி. ஸோ இந்த பிற்பகல் 6 மணியை பிஎம்மாக இருக்குங்களா. இதை 12ஆல் ஆட் பண்ணால் 24 ஹவர்ஸ் டைமாக மாறி போயிடும். ஸோ இது என்னவாயிடும்? 18 மணி நேரம் ஆகிடும். ஸோ அந்த 18லேருந்து 7 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 11 மணி நேரம். இதுதான் அந்த இடைப்பட்ட நேரம். இப்போ தாமதமாக இயங்குது கடிகாரம்னா அந்த 11 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ 22 நிமிடங்கள் எத்தனை ஆகுது? தாமதமாக இயங்குது. ஆல்ரெடி 6 மணி இருக்கா. அதில் 22 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 22 நம்ம மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா என்ன தாமதங்கிறப்ப கழிச்சுக்கணும். நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா 5 மணி 60 நிமிடம் எழுதலாமா. அப்போது இல்லைன்னா இந்த மாதிரி எழுதிக்குங்க. 6 மணினே கூட எழுதிக்குங்க. 6 மணி இது இப்படி எழுதுவோமா. எத்தனை நிமிடங்கள் தாமதம்? நிமிடங்கள்னால் இங்கே நம்ம 0 ஹவர் 22 நிமிடங்கள். இது வந்து நிமிடங்கள், இது மணி ஹவர்ஸ். இப்போ இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணணுமா. பாரோ பண்ணிங்கன்னா 1 தான் கொடுக்கும். 1 மணி நேரம் தான் கணக்கு கொடுக்கும். 1 மணி நேரங்கிறது இங்கே எத்தனை நிமிடங்கள்? 60 நிமிடங்கள். ஸோ 60ல் 0ல் 2 போகாது. பக்கத்தில் கடன் வாங்கினோம்னா 10, 10ல் 2 போச்சுன்னா எத்தனை? 8. இங்கே 5ல் 2 போச்சுன்னா 3. இங்கே 5. ஸோ 5 38 5 மணி 38 நிமிடங்கள்ங்கிறது ஆன்சர். தாமதம்னா கழிக்கிறோம். அங்கே நம்ம வேகமாகன்னு பார்த்தோம். இதே மாதிரி அங்கே ஒரு சம் பார்த்தோம். அது எக்ஸசைஸ் சம்ஸில் இருக்கிறது எழுதணும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. ஸோ 2017 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை. அப்போ இந்த 20ஆம் தேதியை மட்டும் விட்டுட்டு 19 நாள் வரைக்கும் கழிக்கணுங்களா. ஸோ 31ல் 19 கழிச்சிடுங்க. அப்போ டிசம்பர் 12 நாள், மீதி 12 நாள் வரும். அதிலிருந்து 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்குறாங்க. ஸோ 2018 நம்ம பார்த்தோம், அது ஒரு ஆர்டினரி இயர். ஸோ பிப்ரவரிக்கு 28 நாள். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எத்தனாம் தேதி கேட்குறாங்க? 8ஆம் தேதி. என்னென்னு கேட்குறாங்க? 8ஆம் தேதி தான் கேட்குறாங்க. அதனால் 7ஆம் தேதி வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 7ஆம் தேதி வரைக்கும் போட்டுக்கிறோம். அப்போ 7 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இது 2 தான் நீங்கள் பார்க்கணும். முன்னாடி கழிக்கிறீங்க, இது இதுக்கு முன்னாடி இருக்க 4 வரைக்கும் போடுறோம். இது எல்லாமே பார்த்தா 170 நாட்கள் வருது. அந்த 170 நாட்களை 7ஆல் டிவைட் பண்ணுறோம்.
ஸோ டிவைட் பண்ணுறோம், 7ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு 24 வாரங்கள் முழுவதுமாக டிவைட் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் 2 நாள் நிற்கிது. அப்போ அந்த 7ஆவது வாரத்து அந்த புதன்கிழமை தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. 24 வாரத்தில் அந்த 170 நாள் வரைக்கும் புதன்கிழமையாக தான் இருக்கும். அடுத்து மீதி எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. அப்போ இங்கே புதன்கிழமைனா அடுத்த நாள் 2 நாள்னா இங்கே 2 நாட்கள் இருக்கா? ஸோ வியாழன் வெள்ளி. அப்போ அடுத்த நாள் என்னவா இருக்கும்? வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலும் எழுதிருங்க. ஸோ இதான் எக்ஸசைஸில் இருக்குது. இதெல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. இதில் பாருங்கள், இதை பார்த்துக்கோங்க. வெள்ளி விழானா எத்தனை, இது ஒரு கொஷினாக ஒரு டைம் வந்துச்சு. வெள்ளி விழானா 25வது ஆண்டு, மாணிக்க விழா 40வது ஆண்டு, பொன் விழா, வைர விழா, மணி விழா, பிளாட்டின விழா என்னென்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டீகேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் ஒரு புத்தாண்டு, 100 ஆண்டுகள் ஒரு நூற்றாண்டு, 1000 ஆண்டுகள் ஒரு புத்தாயிரம். ஸோ இது பார்த்துக்கோங்க. அது லாபம் நஷ்ட சமு, லாபம் நஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. இது அதோட ஃபார்முலா. இப்போ வந்து அடக்க விலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு அடக்க விலைனா நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொருள் நம்ம வாங்குகிற விலை. அப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு வந்து 30,000 வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜோட விலை 30,000 மட்டும் கிடையாது. அதோடு நமக்கு போடுறாங்கல்ல ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து இந்த டேக்ஸ் பிடிக்கிறது, அதோட ஜிஎஸ்டி, அப்புறம் நம்ம வந்து ஒரு வேளை நம்ம இவ்வளோ வாங்குறப்ப என்னென்ன வேலை நடந்துச்சோ அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கூட இதில் ஆட் ஆகும். இதில் ஆட் ஆகி நம்ம ஓவராலாக இப்போ இது 28,000க்கு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3,000 4,000 அதில் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்லுவோம் இவ்வளோ செலவாச்சுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் கூடுதல் செலவும் எதில் தான் வரும்னு சொல்கிறாங்க, அடக்க விலையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்க. இந்த எக்ஸ்பென்சிவ் செலவெல்லாம் போடுவாங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கு, அது எல்லாமே இதில் தான் வரும். இதை இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்கப்பட்ட பொருட்களை தனது இடத்திற்கு எடுத்து வர போக்குவரத்து செலவு, வேலையாட்களின் கூலி, சுங்க வரி போன்றவற்றை செலவிடும் தொகையானது கூடுதல் செலவுகளில் வரும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அடக்க விலையிலையும் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, குறித்த விலைனா மார்க்கெட் ப்ரைஸு. இப்போ நமக்கு விற்பனை விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது ஃபார்முலாஸ் தான். இப்போ குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸு, விற்பனை விலைனா செல்லிங் ப்ரைஸு. அப்போ இப்போ என்னென்னா ட்ரெஸ்ஸு வந்து தள்ளுபடியில் போடுவாங்கள்ல, அப்போ தள்ளுபடியில் போடுறாங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சுருப்பாங்கள்ல, 1,500 ஒரு ட்ரெஸ்ஸோட ரேட்டு, பட் 50% தள்ளுபடி. அப்போ நான் உங்களுக்கு அதை விற்றுறேன்னா 50% மைனஸ் பண்ணி நம்ம போடுறோம்ல, அதுதான் செல்லிங் ப்ரைஸு. அதுக்கான ஃபார்முலா இப்படி தான். குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணிட்டோம்னா அதை நம்ம விற்கிற விலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வேணால் பார்த்துக்கலாம். பரதன் தனது வாடிக்கையாளருக்கு ஒரு சட்டையின் விலையில் 50% தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு 100 ரூபாய் லாபம் பெறுகிறார். அப்போ அந்த நமக்கு வந்து என்ன விலை, குறித்த விலை நமக்கு தெரியாது. பட் 50 ரூபா தள்ளுபடி அப்படின்னா -50. ஏதோ ஒரு பொருள் மார்க்கெட் ப்ரைஸோட என்னவாக இருக்குது அப்படின்னா 50 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பண்ணுறப்போ அவருக்கு என்ன கிடைக்குது? லாபம் வந்து அப்பயும் 100 ரூபா கிடைக்குதான். இப்போ குறித்த விலை 800 எண்ணில், அப்போ குறித்த விலை எத்தனை? 800 இருந்துச்சு அப்படின்னா 800 50% எவ்வளோ? 750க்கு தான் அது விற்றுருப்பார். ஓகேங்களா? அப்போ 750 தான் அவரோட விற்ற விலை. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா லாபம்னு கேட்குறாங்க. ஸோ லாபத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா விற்பனை விலையிலிருந்து அடக்க விலையை கழிச்சோம் அப்படின்னா லாபம் கிடைக்கும். ஏன்னா அடக்க விலைங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ், நம்ம குறித்து வச்சுக்கிற விலை, அதுலேருந்து நம்ம அதிகமாக விற்றா தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்முலாக்குள்ளே கொண்டு போய் அதை போட்டிருப்பாங்க. இங்கே என்னன்னா லாபமும் இருக்கும், விற்பனை விலையும் இருக்கும். அப்போ அடக்க விலை தான் தெரியாது, அடக்க விலை தான் கேட்குறாங்க. ஸோ அதுலேருந்து 100 ரூபா கழிச்சு பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை பாருங்க. இதோட 7th இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சம்ஸு. 7th 8th புரியலன்னா கேளுங்க இந்த சம்ஸ்.
பக்கங்களின் அடிப்படையில முக்கோணங்கள 3 வகையா பிரிப்போம். அது என்னென்ன முக்கோணம்னு பார்த்தீங்கன்னா, அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம்னா 3 பகுதியுமே முக்கோணத்தோட 3 சைடுமே ஈக்குவலா இருக்கும். இரு சமபக்க முக்கோணம்னா இதுலயே தெரிஞ்சிரும் 2 பக்கம் ஈக்குவலா இருக்கும். ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கும். அசமபக்க முக்கோணம்னா 3மே வெவ்வேறா இருக்கும். அவ்வளோதான். அங்க நம்ம பார்த்த 6த் புக்ல அ அ 1 டெர்ம்ல அ ஆங்கிள் அடிப்படையில, கோணங்களின் அடிப்படையில 3 வகை. இங்க வந்து பக்கங்களின் அடிப்படையில 3 வகை. இங்க இதான் குடுத்துருக்காங்க. குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம். முக்கோணத்தோட ஒரு பண்பு கேட்கறாங்க. இது முக்கோணமா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னாலும், முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும். இது முக்கோண சமனி முக்கோண சமனினா 3 பக்கம் இருக்குது. இங்க ஏ, இது ஏ, இது பி, இது சி. ஏதாவது 2 ஆட் பண்ணோம்னா, 3வது பக்கத்த விட அது பெருசா தான் இருக்கும். ஆமா ஆட் பண்றவங்க தான் கண்டிப்பா பெருசா இருக்கும். அந்த மாரி 2 பக்கத்த எது வேணாலும் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 3வது பக்கம் எப்படி இருக்கும்? அத விட பெருசா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தா தான் அது வந்து முக்கோணம். இல்லைன்னா அது முக்கோணத்தை அமைக்க இயலாதுன்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். இந்த இதுல இம்பார்ட்டன்ட் சம்ஸ்ன்னு எதுவும் இல்ல.